நீ கடன் இல்லாத ஆளு கண்டுபிடிக்கிறதே கஷ்டமா இருக்குது. எல்லாருமே கடன் 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 பிரச்சனை, வட்டிக்கே எல்லாம் போயிருது, உழைப்பெல்லாம் வீணாகுது. அப்படி கஷ்டப்படுறீங்களா? நீங்க கடனுக்குள்ள இருந்து கொண்டு சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம், உங்களுடைய உழைப்பை எல்லாம் வட்டிக்கே கொடுத்து வீணாக்குவதை தேவன் விரும்பவில்லை. நீங்கள் கடன் இல்லாத ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு தான் வாக்கு தத்துவம். நீயோ கடன் வாங்குவதில்லை, நீ அநேகருக்கு கடன் கொடுப்ப, நீ மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்றார். எங்க இருக்கிற கடன் அடைக்க வழி இல்லை, நான் எங்க மற்றவங்களுக்கு கடன் கொடுக்கறது நினைக்கிறீங்களா? தேவன் உங்களுக்கு செய்வார். முதல்ல வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க. ஆண்டவர் சொன்னதுதான் என் வாழ்க்கையில எல்லா கடன் பிரச்சனை விடுதலை ஆக்கி என்னை கடன் கொடுக்கும்படிக்கு ஆசீர்வதிப்பார்னு விசுவாசிக்கிறீங்களா? இந்த வாக்குத்தத்தை உங்களுக்கு ஒரு விசுவாசிக்கிறீங்களா? அப்ப நீங்க ஒண்ணு செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீயோ கடன் வாங்காதிருப்பாய். நீங்க வாங்கக்கூடாதுல்ல. அப்ப தேவைக்கு என்ன பண்றது? பிள்ளைகளை படிக்க வைக்கணும், இந்த தேவை இருக்குது, இதுக்கு என்ன பண்றது? ஆண்டவர்கிட்ட போங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்றாருல. நீங்க இந்த கடன் வாங்குற பழக்கத்தினால என் தேவையை ஆண்டவர் சந்திப்பார் என்கிற விசுவாசத்தை இழந்து போயிட்டீங்க. உங்களுக்கு ஏதாவது தேவை வந்தா உடனே வேலை செய்ய இடத்துல கைமாத்து வாங்குறது, பக்கத்து வீட்டுல கடன் வாங்குறது, யார் கடன் கொடுப்பான்னு பாக்குறது, எந்த பேங்க்ல கடன் கிடைக்குன்னு பாக்குறது. ஆண்டவரை தேடுறதுக்கு பதிலா கடன் கொடுக்கிற ஆளை தேடுனதுனாலதான் பிரச்சனை.